ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடிலே தேடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய பண்பு, தேவனுடைய குணாதிசயங்கள், கேரக்டர்ஸ் ஆஃப் காட், அதை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னோட அப்ஜெக்டிவ் என்ன, கற்றுக்கொள்வதனால் நமக்கு ஏற்படும் பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த புரிதல் நமக்கு அதிகமாக the reverence that we give, நம்ம தேவனுக்கு கொடுக்குற கணம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பல நேரத்தில் தேவனை ஏதோ டேக் இட் கிராண்டட் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம். ரெண்டாவது, இது நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கும். எப்பேற்பட்ட தேவனை சேவிக்கிறேன் அப்படிங்கிறத நான் அறிய எனக்குள்ள அவர் மேலே இருக்கிற விசுவாசமும் அன்பும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. மூன்றாவது, எந்த தவறான உபதேசம் வந்தாலும் அவருடைய ஸ்பாவம் எனக்கு தெரிஞ்சுதுன்னா, எங்கள் அப்பா இப்படி பண்ண மாட்டாரே அப்படின்னு ஒரு குழந்தை சொல்கிற மாதிரி, எங்கள் தேவன் இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாரே, எங்கள் தேவன் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இதனால தான் இதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த எபிசோடில் எதை குறித்து கற்றுக்கொண்டோம் என்றால், ஆம்னிஷியன்ட், அதாவது அனைத்தும் அறிந்த தேவன் என்கிறதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் அதே காரியத்தை தொடர்ந்து படிக்க போகிறோம். எல்லாம் அறிந்தவர் தேவன். ரொம்ப சிம்பிள். டெய்லி இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுடுங்க. இதுவும் அவருக்கு தெரியும். திருப்பி சொல்கிறேன், இதுவும் அவருக்கு தெரியும். இப்படி ஆகிப்போச்சே அப்படி நம்ம யோசிப்போம். ஆனால் அதுவும் அவருக்கு தெரியும். அது ஒரு வேத வல்லுநர் சொல்லும்போது இப்படி சொல்கிறார், யூ கேன் நாட் சர்ப்ரைஸ் காட் அப்படின்னு சொல்கிறாரு. தேவனுக்கு நீங்கள் ஆச்சரியத்தை கொடுக்கவே முடியாது, ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லது யூ கேன் நாட் டிஸப்பாயிண்ட் காட். நீங்கள் ஒன்றும் ஆண்டவங்களை பார்த்து என்ன புஷ்பராஜ் இப்படி பண்ணிட்டே நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதிகமாக புரிய நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரே உமக்கு தெரியும், ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு அதிகமாக வரும். இன்றைக்கி அதை குறித்து நம்ம இன்னொரு போஸ்ட் மெடிடேட் பண்ணலாமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 28வது வசனத்தினுடைய முடிவு இப்படி சொல்லுது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அவருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் அல்லது எப்படி தெரியும், இதை வச்சு அவர் என்ன செய்ய போகிறார், இதெல்லாம் நம்மளால் கிரகிக்கவே முடியாது. அது இட்ஸ் டூ மச். நம்மளால் ஃபேதம் பண்ணவே முடியாது. சங்கீதம் 147:5 சொல்லும் பொழுது அவருடைய அறிவு அளவில்லாதது அப்படிங்கிறாங்க. சரி, இது ரொம்ப புரியுறதுக்காக சொல்லித்தரேன் பாருங்களேன். சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படிங்கிற பக்தன், பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் சொல்லுவாங்க, மிக சிறந்த ஒரு பிரசங்கியார். அவர் இந்த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன், அதாவது நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை முன்னறிந்து விட்டார், தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை குறித்து அவர் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு, என்னால் இது விளங்கிக்கவே முடியலை. நல்ல வேளை நான் பிறக்கிறதுக்கு முன்னே தேவன் என்னை தெரிந்தெடுத்துட்டார். ஏன்னா நான் பிறந்ததுக்கு அப்புறம் தெரிந்தெடுக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ மோசமான வேணாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நான் பிறந்து நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஆனால் தேவனுக்கு என் வாழ்க்கையில் நான் என்ன பர்பஸ், என்னுடைய வாழ்க்கையோட அப்ஜெக்டிவ் என்ன, என் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன, பாதை என்ன, இது எல்லாத்தையுமே அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடினால் அப்போவே என்ன தெரிந்தெடுக்கிறார். அல்லது இப்படி சொல்லலாம், அதை நோக்கி எந்த பாதை வழியாக நடத்த வேண்டுமோ அந்த பாதை வழியாக என்னை நடத்துகிறவராக இருக்கிறபடினால் அவர் என்ன தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சிம்பிளாக யோசிச்சுங்க, நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், நான் எப்படி இந்த ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். நீங்களா எதாவது பிரயாசப்பட்டீங்களா? பிரதர், நான் ரொம்ப நாளாக தெய்வத்தை தேடி காடு மலை கடல் இப்படி அலைஞ்சிட்டு இருந்தேன் பிரதர். ஒரு நாள் அந்த கடலில் போகும்போது டமால்னு ஆண்டவர் காட்சி. இல்லவே இல்லையே. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதே பெரிய விஷயம், நீங்கள் பைபிள் படிக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் மட்டும்தான் சர்ச்சுக்கு போவீங்க. அப்படி இல்லைன்னா ஈஸ்டர் அன்னைக்கு போவீங்க, புனித வெள்ளி அன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் சொல்லி போவீங்க, ஓடவர் டேஸ். ஆனால் உங்களை எப்படி தேடி வந்தார்? இல்லை, இப்போ உங்களை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி இன்றைக்கி இந்த உன்னதமான பணிக்கு வந்தேன்? ஒரு ஐடி கம்பெனியில் ஐடி எம்ப்ளாயாக இருந்து ஒரு ஐடி கம்பெனி வைக்கணுங்கிற ஆசையில் அதுதான் என் வாழ்க்கையின் திட்டம்னு ஓடிட்டு இருந்த என்ன அப்படி ரியூட்டன் போட வச்சு இங்கே கொண்டு வந்து வச்சது எப்படி தெரியாது. ஆனால் இந்த வேலையை இன்னைக்கு செய்யணுங்கிறதுக்காக வருஷங்களுக்கு முன்பதாகவே தேவன் என்னை பக்குவப்படுத்தினதை இப்போ எனக்கு புரியுது. அதே மாதிரி தான் தேவனுக்கு தெரியும், எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதாவது சிம்சோன் போய் இந்த பாவத்தில் விழும் பொழுது குறிப்பாக அந்த தெளிலாவோட காரியத்தை பார்க்கும்போது அந்த அம்மாவை நிறைய டைம் இவனை ஏமாற்ற ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு.
இவனை மாட்டி விட ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு முறையும் சிம்சோன் தப்பிச்சுட்டே இருக்கிறாரு. நம்ம ஆளுக்கு அப்போ கண் இருந்தும் குருடனாக இருந்தார் அவர், அதான் உண்மை. அப்புறம் லிட்டரலாக குருடன் ஆகிட்டார். இப்போ கண் இருந்துச்சு, ஆனால் கண்ணு தெரியல அவருக்கு. இந்த அம்மா இவ்வளோ தூரம் தனக்கு துரோகம் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சும் நம்ம ஆள் அந்த ஆள்கிட்ட போயிட்டே இருந்தார். அப்போ அந்த அம்மா ஒரு நாள் சொல்லுது, உன் இருதயத்தை எனக்கு திறக்கலை பற்றியா அப்படின்னு சொல்லுது. உடனே நம்மால் உடனே இருதயத்தை திறந்து எல்லா காரியத்தையும் சொல்கிறார். அப்போது கூட க்ளோஸாக பழகிட்டு இருக்கிற அந்த தெளிலாவுக்கு கூட இந்த சிம்சோனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதாவது இவனுடைய பலன் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியல. கடைசி சிம்சோனே மனசை திறந்து இருதயத்தை திறந்து சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெளிலாலே நீ என் கூட எவ்வளோ க்ளோஸாக பழகினாலும் என் இருதயம் உனக்கு தெரியல பற்றியா? அப்போ ஒரு இருதயத்தை யாருக்கு தெரியும்னா அந்த மனுஷனுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறாரே அப்படின்னா, தம்பி உன் ஹார்ட்டுக்கு தெரிஞ்ச அளவை விட அதிகமாக அவருக்கு தெரியும். இது எதுக்கு அப்படின்னா, பலமுறை நம்ம கடவுளுக்கே ஜஸ்டிஃபிகேஷன் எடுப்போம். பார்த்துருக்கீங்களா? ஆண்டர் அங்கே போனதுனால தான் அது தப்பு நடந்துச்சு, நீங்கள் முதல்ல அதை ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அவங்க கூட பழகாமல் இருந்திருக்கலாம். இது எப்படின்னா, நாமளே ஜஸ்டிஃபிகேஷன், இந்த கன்ஃபெஷன் அப்போ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி. ஆனால் கன்ஃபெஷனுங்கிறதுனால என்ன அப்படின்னா, அவருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நான் என்ன தப்பு பண்ணுன்னு பார்க்கணும், இந்த தப்பை அவர் எப்படி பார்க்குறாருன்னு பார்க்கணும். அதான் கன்ஃபெஷன். இதுக்கு சொல்கிறேன்னா, தம்பி நீ சொல்கிறதுக்கு முன்னே அவருக்கு தெரியுங்கிறத மறந்துடாத. நம்ம பல முறை நம்மளை நியாயப்படுத்துகிற மாதிரியே நம்ம காரியங்களை செய்கிறோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு தான் உனக்கு தெரியும், ஆனால் அதை விட அதிகமாக எனக்கு தெரியுங்கிறத நீ மறந்துடாத. சகலவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். ரெண்டாவது, நீங்கள் பலமுறை அடுத்த இப்படி யோசிப்பாங்க பொதுவாக அப்படின்னா, எதிர்காலத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். மேபி இதை பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, எனக்கும் சரி, என்னோடய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நோபடி நோஸ். எதிர்காலத்தில் அடுத்து என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியணும், என் எதிர்காலம் எனக்கு தெரியாது, ஆனால் என் எதிர்காலத்தை தெரிஞ்சவரை எனக்கு தெரியும். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? என் எதிர்காலம் எனக்கு தெரியாது, அது தெரியணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா அது தெரிஞ்சுன்னு வச்சுருங்களேன், நம்ம ஆண்டவர் லெஃப்ட்டில் போவேண்டா, ஆண்டவர் அதில் கொஞ்சம் ரோடு சரியில்லை, நம்ம ரைட்டில் போவோமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கலாமே அப்படி நம்ம அவருக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். எப்படி நம்ம தேவனிலும் பெரியவர்கள் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் பல நேரத்தை அவர் நமக்கு சொல்கிறதில்ல எல்லாத்தையும். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, என் எதிர்காலம் எனக்கு தெரியாவிட்டாலும் என் எதிர்காலத்தை தெரிந்தவரை எனக்கு நன்றாக தெரியும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 9வது வசனம். ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்களேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. அது எப்போ தெரிவிக்கப்பட்டது? பூர்வ காலத்தில். புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். இது தெரிவிக்கப்படாதவைகள். அப்போது பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகளும் நிறைவேறுகிறது, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்படாத புதியவைகளையும் நான் அறிவிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போ நிறைவேறுகிற பழசும் அவருக்கு தெரியும், இப்போ புதுசாக தோன்றதும் அவருக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும், அவ்வளோ விஷயம் இருக்குது. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டதும் அவருக்கு தெரியும், இப்போ புதுசாக தோன்றதும் அவருக்கு தெரியும். இப்போ புதுசாக வந்துச்சு, புதியவைகள்னு போட்டிருக்குல்ல, அந்த வார்த்தையே கொஞ்சம் ஆக்சிமோரன் மாதிரி. புதியவைகள் உங்களுக்கும் எனக்கும், ஆனால் அந்த புதியவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு அதுவும் அவருக்கு தெரியும், தோன்றதுக்கு முன்னே தெரியும். ரொம்ப சிம்பிள். உங்கள் எதிர்காலம், உங்களோட கடந்த காலம், உங்களோட நிகழ்காலம் எல்லாமே அவருக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் எதிர்காலத்தை அவர் இப்போ எழுதலை, கிளைமாக்ஸை ஆரம்பத்தில் எழுதிட்டார். வசனம் இருக்கா? காமிக்கிறேன் பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு, நம்ம சொல்லுவோம் ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அடிமும்ல, அந்தம்ங்கிறது முடிவு, ஆதிங்கிறது ஆரம்பம். அப்படி யோசிச்சு பாருங்களேன். அந்தத்தில் உள்ளவைகளை அப்படின்னா முடிவில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு, ஆரம்பம் முதற்கொண்டு. அப்போ முடிவில் என்ன இருக்குங்கிறது ஆரம்பத்திலே தெரியுமா அவருக்கு? சிம்பிள். வரக்கூடிய சீசனை முன்னாலே அறிந்தவர். உங்களுடைய அந்தம் என்னங்கிறது உங்கள் ஆதியிலேயே அவருக்கு தெரியுங்க. இன்னும் சொல்ல போனால், he is declaring the end from the beginning. ஒரு கிளைமாக்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சீனை ஷூட் பண்ணும்பொழுதே முடிவு பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி தேவன் தீர்மானித்து வச்சுருக்கிறார். அதனால் என்ன, வாழ்க்கை குறித்த கவலையோ எதிர்காலத்தை குறித்த ஒரு பயமோ கலக்கமோ தேவையில்லை. ஏனெனில் உங்களுடைய காலங்களும் என்னுடைய காலங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அது எப்படி தீர்மானமாக புரிஞ்சுக்கிறது? பிரதர், இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அடிக்கப்பட போகிறார் என்கிற திட்டத்தை எப்போ போட்டார் அப்படின்னா, 1 பேதுரு 1:19-20 சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பே, உலகம் தோன்றி
மனுஷனை படைச்சி அவன் பாவம் செஞ்சு அதுக்கப்புறம் 4000 வருஷம் பாவத்திலே போய் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து மீட்பை ஏற்படுத்தணும். இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 0 தவறுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க, பிளான் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஹீ நோஸ். அவ்வளோ பெரிய உலக சரித்திரத்தையே தெரிஞ்சவருக்கு உங்கள் சரித்திரம் தெரியாதா பிரதர்? உங்கள் எதிர்காலம் தெரியாதா? நம்மளுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து உறுதியாய் சந்தோஷமாக இருப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். தேவனே, பவுலை அழைக்கும் பொழுதே பவுல் என்னவாக இருப்பான் என்பதை சொல்லி அழைத்த தேவன், அழைப்பின் ஆதியிலேயே அழைப்பின் அந்தத்தை குறித்து சொன்ன தேவன் நீர். பேதுருவை சந்திக்கும் பொழுது பேதுருவை அழைத்தது மாத்திரமல்ல, அழைப்பின் ஆரம்பத்திலே அவனுடைய அந்தம் என்ன, அவனுடைய முடிவு எவ்வாறு இருக்கும் என்பதை சொன்ன தேவன். எங்களுடைய எதிர்காலத்தை நீர் அறிந்து வைத்திருக்கிறீர் என்பதே எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய நம்பிக்கை ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் எதிர்காலத்தில் நாளைக்கு நடக்கிறது கூட என்னன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எங்கள் முடிவு வரையிலும் என்ன நடக்கும் என்பது உம்முடைய ஆளுகையின் கீழே உமக்கு தெரிந்ததாக இருக்கிறபடியினாலே நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருப்பதினால் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் அறிந்த தேவனுக்கு சகல கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.